வணக்கம். நம்ம நிஸ்பால இருக்கிற ஓப்ராசி அசாஸை பத்தி இன்னைக்கு கத்துக்க போறோம். ஸோ ஓப்ராசி அசாஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 விதமான கணக்குகளை தான் வந்து நம்ம ஓப்ராசி அசாஸ்ன்னு சொல்றோம். அதாவது தம்பா, தோலா, தாரா, பஹாகி. இதுதான் வந்து ஓப்ராசி அசாஸ். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து இந்த வீடியோல நம்ம தம்பாவும் தோலாவும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தம்பா பார்ப்போம். ஸோ தம்பா வந்துட்டு சுலபமாக இருக்கும். பாருங்க, 5 கூட்டல் 8 விடை வந்து 13 இருக்கு. ஸோ ஞாபகத்துல இருக்கா, நம்ம பாசிட்டிவ் நம்ம நெகட்டிவ்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ பாசிட்டிவ்னாக்கா எழுத தேவையில்ல, நெகட்டிவ்னா கண்டிப்பா எழுதி ஆகணும். ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் லீமு தம்பா, பாசிட்டிவ் லப்பன். ஸோ அது வந்துட்டு பாசிட்டிவ் தீக பிளஸா மாறிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தம்பா பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் தம்பா dengan பாசிட்டிவ் jadi பாசிட்டிவ் juga. அடுத்த கேள்வியை பாருங்க. இங்க வந்துட்டு நெகட்டிவ் தீக்கு தம்பா நெகட்டிவ் 2. ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பரையும் தம்பா பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கேயும் வந்து ஒப்ராசி தம்பா தான் நடந்திருக்கு. 3ஐயும் 7ஐயும் நம்ம கூட்டி இருக்கோம். ஓகே, ஸோ கூட்டினோட 10 வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெகட்டிவ் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த 2 எண்களுமே வந்து நெகட்டிவ் தீக்க நெகட்டிவ் 2. அதனால இதுவும் நெகட்டிவ்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம சுலபமா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்விகளை செய்ய வந்து சுலபமா இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இங்க சின்னதா எழுதுறேன். நம்போ பாசிட்டிவ் தம்பா dengan நம்போ பாசிட்டிவ் akan jadi. ஓகே, உங்களோட ஆன்சர்ல வந்துட்டு பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே, நம்போ நெகட்டிவ் தம்பா dengan நம்போ நெகட்டிவ் akan jadi நெகட்டிவ் juga. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கிற வாசி. ஓகே, சிம்பிள் சமு. ஓகே, சமு. நம்ம என்ன பண்றோம், ஒப்ராசி தாம்பா பண்றோம். ஓகேவா? இது முக்கியமா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சேமா இருக்கு, பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் நம்ம தம்பா பண்ணியிருக்கோம். விடையும் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ மாறுபட்டு வந்தா எப்படி இருக்கும் அடுத்தது பார்ப்போம். 3வது கேள்வி பாருங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் லப்பன் தம்பாடுங்க நெகட்டிவ் லப்பன். ஸோ நீங்க விடையை பாருங்களேன், இது வந்து நம்ம கூட்டலை. ஓகேவா? ஸோ 8க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசத்தை தான் பார்த்துருக்கோம். அதாவது நம்ம தோலா பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தோலா பண்ணி வச்சது தான் இம்பேக்ட். ஸோ இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லி எப்படி தெரியும்? அதுக்கு மறுபடியும் நீங்க கேள்வி தான் பார்க்கணும். ஸோ கேள்வி பாருங்க. இந்த 2 எண்களையும் பாருங்க. ஒன்று வந்து 8, இன்னொன்று வந்து 4. இது பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம பார்க்க வேணாம், வெறும் நம்பரை மட்டும் பார்த்தா போதும். 8 4 எது பெருசா இருக்கு? 8 தான் பெருசா இருக்கு. ஸோ 8 பாசிட்டிவ்னால விடையை வந்து பாசிட்டிவ்ல எழுதுறோம். ஓகேவா? அதாவது பாசிட்டிவ் தம்பா dengan பாசிட்டிவ் தம்பா dengan நெகட்டிவ் ataupun நெகட்டிவ் தம்பா dengan பாசிட்டிவ், அது எந்த பக்கம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, as long as அது வந்துட்டு berbeza. ஓகே, ஒரே மாதிரியா இல்லாம பேசவா இருந்துச்சுனாக்கா நம்ம ஓப்ராசி தோலா யூஸ் பண்றோம். ஆனா விடை வந்துட்டு தேங்கோ yang mana besar. ஓகே, எந்த பெசாரா இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்றோம். சி ஈக்குவல் yang mana besar. 4வது கேள்வி பாருங்க. இங்க நெகட்டிவ் 10 தம்பா dengan 2. ஸோ ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் என்ன பண்ணியிருக்கோம், தோலா பண்ணியிருக்கோம். 10க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு 8. எந்த எண் பெருசா இருக்கு? 10 தான் பெருசா இருக்கு. 10 நெகட்டிவ்னால விடையிலையும் நம்ம நெகட்டிவ் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்க புக்ஸ்ல மேபி தம்பா 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 தோலா 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 தம்பா தோலா ஈக்குவல் yang mana besar அப்படின்னு அவங்க போட்டு வந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து தம்பா தப்புன்னு தோலா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் வந்துட்டு நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். பட் நான் வந்து ரெக்கமெண்ட் என்ன பண்ணுவேன்னாக்கா, இதையும் சேர்த்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சமவா இருந்தா தம்பா பண்ணும், பேசவா இருந்தா தோலா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களால கண்டிப்பா இந்த ஒப்ராசி அசாஸை பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து தோலாக்கு போவோம். ஓகே, ஸோ தோலா செய்யும் போது நம்ம என்ன பண்றோம்னாக்கா, தோலா வந்து மாத்திரம். எதுக்கு மாத்திரம்? தோலாவை தம்பா கணக்கா மாத்த போறோம். ஓகே, ஸோ கழித்தல் கணக்கு எல்லாத்தையும் நம்ம கூட்டல் கணக்கா மாத்தி தான் கழித்தலை செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்க, 7 தோலா 3, அதாவது பாசிட்டிவ் 7 தோலா பாசிட்டிவ் 3
jawapan dia jadi positif 4. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னாக்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இங்கே முதல் கணக்கை மறுபடியும் இங்கே எடுத்து எழுதுறேன். ஓகே, positif 7 தோலா positif 3. ஓகேவா? ஸோ நான் வச்சுக்கோங்க, நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்து இந்த ஒப்ராசியும் அடுத்து வர நம்பரையும். முதல் எண்ணே இல்லை. ஓகே, முதல் எண் 7லே தான் இருக்கும். அது பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்ல இருக்கும், நெகட்டிவ்னா நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் 2. இந்த தோலாவை கண்டிப்பா நம்ம தம்பாவா மாத்துறோம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பாசிட்டிவ் தீகை வந்து நம்ம நெகட்டிவ் தீகைக்கு மாத்துறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நீங்க வந்துட்டு பாசிட்டிவ் தம்பா நெகட்டிவ் முதல்ல ரூல்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா தம்பாவுக்கு? ஸோ இதோட ஃபார்முலா வந்துட்டு tambah positif tambah dengan positif akan jadi positif, negatif negatif jadi negatif. Kalau ada beza kita tengok yang mana besar. ஓகேவா? இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ சேமா இருந்தாக்கா நம்ம தம்பா பண்றோம், டிஃப்ரெண்டா இருக்கும்போது நம்ம அதை தோலா பண்றோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஒன்று பாசிட்டிவ்ல இருக்க ஒரு நம்பர், இன்னொன்று நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நம்ம அதை கண்டிப்பா வந்து தோலா பண்றோம். ஸோ 7க்கும் 3க்கும் உள்ள வித்தியாசம் 4. And kita tengok yang mana besar. Nombor 7 besar, so kita jadikan dia positif. Okay, 4 positifா எழுதுறோம். ஸோ இப்படிதான் நம்ம தோலா கணக்கை செய்ய போறோம். அடுத்த கேள்வி பாருங்க, இங்க நெகட்டிவ் 7 தோலா நெகட்டிவ் 3. ஓகேவா? நெகட்டிவ் 7 தோலா நெகட்டிவ் 3. ஸோ இதை மாற்றும் போது ஒப்ராசியை மாத்துறோம், அதுக்கு அடுத்து வர நம்பரை மாத்துறோம். நெகட்டிவ் 7 தாம்பா, இது நெகட்டிவ் தீக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தீக்கு. அதனால நான் பாசிட்டிவ் இங்கே எழுதலை. ஓகேவா? இதுவும் சத்து நெகட்டிவ் சத்து பாசிட்டிவ், சத்து நெகட்டிவ் சத்து பாசிட்டிவ். ஸோ கிட்ட தோலா. ஓகே, 7க்கும் 3க்குள்ள வித்தியாசம் மறுபடியும் 4 தான். ஏன் கிட்ட தேங்கும் என் மன பெருசா இருக்கேன். ஓகே, 7 பெருசா இருக்கு, அதனால இது வந்து நெகட்டிவ் கம்பார்ட் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? அடுத்த கணக்கு இங்க பாருங்க, மூணாவது கணக்கு பாருங்க, 7 கழித்தல் நெகட்டிவ் தீகை அப்படின்னு இருக்கு. ஓகே, மூணாவது கணக்கு இங்க எழுதலாம். இது வந்து தூஜோ தோலா நெகட்டிவ் தீகை. இதையும் நம்ம மாத்துறோம் முதல்ல. ஸோ 7 அப்படிதான் இருக்கும். ஒப்ராசி தோலா கஞ்சடி தம்பா, நெகட்டிவ் தீகை வந்துட்டு பாசிட்டிவ் தீகவா மாறிடுச்சு. நான் பாசிட்டிவ் எழுதல. ஸோ 7 பாசிட்டிவ் தம்பா பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் தம்பா பாசிட்டிவ் jadi positif and kita tambah dia. ஸோ 7 3 10. அதுதான் இங்க உள்ள விடை. கடைசியாக இன்னொரு கணக்கு, நெகட்டிவ் 7 தோலா 3. ஓகே, நெகட்டிவ் 7 தோலா 3. நெகட்டிவ் 7 தோலா வந்து தம்பாவா மாத்திரம். இந்த எண் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வெறும் 3ல, இது வந்து பாசிட்டிவ் 3. ஸோ பாசிட்டிவ் 3 வந்து நெகட்டிவ் 3ஆ மாறுது. ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் 7 தம்பா நெகட்டிவ் தீகை, நெகட்டிவ் நெகட்டிவும் தம்பா பண்றோம். ஸோ விடை நெகட்டிவ்ல தான் வரும். ஒப்ராசி என்னது தம்பா. ஸோ 7 3 கூட்டினா 10. ஓகேவா? ஸோ ஃபார்முலா தம்பாவோட ஃபார்முலா வச்சு தான் நம்ம தோலா கணக்கே செய்யறோம். தோலா கணக்கு வந்துட்டு தம்பாவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஸோ நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஒப்ராசிய மாத்துறீங்க, அதுக்கு பின்னாடி வர எண்ணை மாத்துறீங்க, முதல் எண்ணை மாத்தலை. இதுதான் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்படி ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா தம்பா ஒப்ராசியும் தோலா ஒப்ராசியும் ஒரே ஃபார்முலா வச்சு நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த சில கேள்விகளை பார்ப்போம். ஸோ இங்க வந்துட்டு 8 கூட்டல் 3 இருக்கு. ஸோ 8 தம்பா 3. ஸோ ஒப்ராசி ஞாபகத்தை வச்சுக்கோங்க, தம்பா தம்பா தம்பா, தோலா தோலா, பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த பக்கம் வந்தாலும் tengok yang besar. ஓகே, ஸோ ஒப்ராசி சேமா இருந்தாக்கா தம்பா பண்ணும், இது டிஃப்ரெண்டா இருந்தா தோலா பண்ணும். ஓகே, ஸோ 8 3 பாசிட்டிவ் பாசிட்டிவ், so jadi பாசிட்டிவ் தம்பா பண்றோம், 11 வந்துருச்சு. பி பாருங்க, 5 தம்பா நெகட்டிவ் 2. ஸோ 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ், அதனால நம்ம வந்து அதை தோலா பண்றோம். ஸோ 5க்கும் 2க்கும் வித்தியாசம் 3. yang mana besar நம்ம 5, அதனால இது வந்து பாசிட்டிவ் தீகை. சி பாருங்க, 2 தோலா பாசிட்டிவ் 4.
ஸோ ஒரு நம்பர் இது வந்து தோலால இருக்கு. ஸோ அதனால ஒப்ராசியை வந்து மாத்துறோம். ஸோ ஒப்ராசி வந்து தம்பா பண்ணிட்டு அடுத்து வர எண்ணை வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ நம்ம நெகட்டிவ்க்கு மாத்துறோம். ஸோ நெகட்டிவ் தம்பாடுங்க நெகட்டிவ், நெகட்டிவ் சாரி பாசிட்டிவ் தம்பாடுங்க நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னால நம்ம தோலா பண்றோம். ஸோ 2க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 2. எந்த எண் பெருசா இருக்கு? 4 பெருசா இருக்கனால நெகட்டிவ் போடுறோம். டி நெகட்டிவ் 1 தோலா நெகட்டிவ் 4. இது எப்படி எழுதுறோம்? நெகட்டிவ் 1 அப்படியே இருக்கு. தோலா வந்து தம்பாக்கு மாத்துறோம். நெகட்டிவ் 4 வந்து பாசிட்டிவ் 4 மாத்துறோம். ஸோ இதுவும் ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. எந்த எண் பெருசா இருக்கு? 4 பெருசா இருக்கு. இது வந்து பாசிட்டிவ், அதனால விடையும் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? இன்னும் சில கேள்விகள் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். ஸோ எப்போதுமே ஃபார்முலா எழுதுறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்க வந்து அதை மறக்காம இருப்பீங்க. ஸோ அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை எழுதி எழுதி பழகிக்கோங்க. ஓகே, தம்பா, இது வந்து தோலா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி பாருங்களேன். ஸோ நாம் தம்பா dua. ஸோ பாசிட்டிவ் தம்பா பாசிட்டிவ், jawapan dia positif, kita tambah. Oke. B நெகட்டிவ் தம்பா நெகட்டிவ், நெகட்டிவ், ரெண்டுத்தையும் கூட்டினா 7 வருது. சி பாசிட்டிவ் தோலா. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம எழுதி பார்த்துக்குவோம். நெகட்டிவ் பாசிட்டிவ் 2. ஸோ ஒப்ராசி வந்து மாத்துறோம். ஸோ தீக்கு தம்பா நெகட்டிவ் 2. ஒன்று பாசிட்டிவ் தம்பா நெகட்டிவ். பாசிட்டிவும் நெகட்டிவ் இது பண்ணா தோலா பண்றோம். ஸோ 3லேருந்து 2 இது பண்ணா 1. எது பெருசுன்னு பார்த்தோம்னா 3 பெருசு, அதனால விடை வந்து பாசிட்டிவ் சத்துல இருக்கு. டி இதுவும் தோலா ஒப்ராசி. ஸோ நெகட்டிவ் 2 தோலா நெகட்டிவ் 4. முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவோம். நெகட்டிவ் 2 தம்பா 4. ஓகே, நெகட்டிவ் 4 jadi பாசிட்டிவ் 4. ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ தோலா பண்றோம். 2க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம் 2. எது பெருசுன்னு பார்த்தா 4 தான் பெருசு, அதனால இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. அடுத்தது இ பாருங்க, இது வந்து தம்பா. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் தம்பா நெகட்டிவ். ஓகே, இங்க பாருங்க நெகட்டிவ் தம்பா நெகட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நம்ம நேராக நெகட்டிவ் எழுதிக்கலாம். ஸோ 8 2 வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். ஓகே, ஸ்பூலும். எஃப் இது ஒப்ராசி தோலா, அதனால நம்ம எழுதுறோம் நம் தோலா பாசிட்டிவ் தீக்கள். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம் தம்பா நெகட்டிவ் தீகவா மாத்துறோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் தம்பா dengan 1 நெகட்டிவ், அதனால டிஃப்ரென்ஸ் 6க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3. தோலா பண்ணியாச்சு. அப்புறம் எது பெருசு? 6 தான் பெருசு, அதனால விடை வந்து பாசிட்டிவ் தீகரா முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜி 9 தம்பா. ஓகே, தம்பானால நம்ம மறுபடியும் எழுத வேண்டாம். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் 9 தம்பா பாசிட்டிவ் 4. ஸோ விடை வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. 9 4 கூட்டினாக்கா 13. ஓகே, கடைசி கணக்கு ஹெச். இது தோலா, அதனால எழுதுறோம் நெகட்டிவ் லீமு தோலா நெகட்டிவ் தீக. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நெகட்டிவ் லீமு தம்பா, இந்த நெகட்டிவ் தீக வந்துட்டு பாசிட்டிவ் தீகவா மாறுது. இப்போ ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கனால நம்ம இந்த 2 எண்ணிக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ தோலா பண்ணும்போது 2 கிடைக்கும். எந்த எண் பெருசு? 5 பெருசா 3 பெருசா? 5 தான் பெருசு, அதனால நெகட்டிவ் எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் தம்பா தோலாவோட அந்த ஒப்ராசி அசாஸில் இருக்கிற ஃபார்முலா. ஸோ கணக்கு புரியலனாக்கா கேள்விகள் கேளுங்க. அது மற்றபடி இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் தம்பா ஒப்ராசியும் தோலா ஒப்ராசியும் பண்ணி முடிச்சிடலாம். டராப் டன் பாக்கி அடுத்ததாக பார்க்கறதுக்கு இன்டிஜர்ஸை உங்களுக்கு வச்சு முக்கியமா எப்படி தேவைப்படுற ஒரு டராப்பும் விஷயம் பாகியும் பண்ண வந்துட்டு போறோம்னு சொல்லி வாய்ப்பாடு. பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு, அதுலேருந்து 10 வாய்ப்பாடு 11 12 அந்த மாதிரி எத்தனை வாய்ப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ முதல்ல வந்துட்டு டரா பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க லீம டராப் துஜோ. ஸோ நீங்க 5ஆம் வாய்ப்பாடும் வச்சுக்கலாம், 7ஆம் வாய்ப்பாடும் வச்சுக்கலாம். ஸோ 7 5 35. ஸோ இது வந்து பாசிட்டிவ் லீம டராடுங்க பாசிட்டிவ் துஜோ. ஸோ விடையும் வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்கு. அடுத்து ஒரு நெகட்டிவ் கணக்கு பார்ப்போம். நெகட்டிவ் தீக டராப்டுங்க நெகட்டிவ் தான். ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கிற வாசி விடை வந்துட்டு பாசிட்டிவா மாறுது. ஸோ தீக டராப்னா
18. இங்க பாருங்க பாசிட்டிவ் 4 darab dengan நெகட்டிவ் 7. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால விடை வந்து நெகட்டிவா மாறுது. 4 darab 7 28. நெகட்டிவ் 3 darab பாசிட்டிவ் 5. ஸோ 3 5 15. ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கனால மறுபடியும் விடை வந்து நெகட்டிவ்ல வந்துருச்சு. ஸோ டாராப்போட ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸி. ஓகேவா? சேமா இருக்குல்ல, பாசிட்டிவ் 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 டராடுங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் டராடுங்க நெகட்டிவ். இது ரெண்டுமே வந்து விடை வந்து பாசிட்டிவ்ல தான் போய் முடியும் உங்களோட ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் டராடுங்க நெகட்டிவ், அப்புறம் நெகட்டிவ் டராடுங்க பாசிட்டிவ். டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, விடை வந்து எப்போதுமே நெகட்டிவ்ல தான் போய் முடியும். ஸோ டாராப்போட ஃபார்முலா இதுதான். இது வந்து நீங்க தம்பாவோட ஃபார்முலாவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பிகாஸ் தம்பா வந்துட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்கும், பட் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். இது வந்து எந்த எண் பெருசா இருக்கோ அப்படின்னு சொல்லி வரும். பட் இது வந்து செட் பண்ணியாச்சு. சேமா இருந்தா பாசிட்டிவ், டிஃப்ரெண்டா இருந்தாக்கா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே ஃபார்முலா தான் பஹாகிக்கும் வரும். அப்போ அது வந்து அதே மாதிரி நம்மளும் செஞ்சிடலாம். ஓகே, அடுத்து பஹாகி பார்ப்போம். ஸோ பஹாகி நான் சொன்னல, பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆன்சர் pun பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் ஆன்சர் பாசிட்டிவ். அதுவே பெர்பைசவா இருந்துச்சுனாக்கா ஆன்சர் வந்து நெகட்டிவ். ஓகே, இப்போ பாருங்க 10 bahagi 5. ஓகே, ஸோ 10 bahagi 5 jawapan dia 2. ஸோ இது வந்து பாசிட்டிவ் bahagi பாசிட்டிவ், jawapan dia பாசிட்டிவ். இதே மாதிரி அடுத்தது இங்கே நெகட்டிவ் 18 bahagi நெகட்டிவ் 2 இருக்கு. ஸோ இரண்டு எண்களுமே நெகட்டிவ்ல இருக்கு, விட வந்து பாசிட்டிவ்ல வந்து முடியுது. jawapan dia 9. ஸோ இந்த ஃபார்ம் நெகட்டிவ் நெகட்டிவ் jadi positif. Positif 16 bahagi dengan negatif 4. ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருக்கும்போது விடை வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நான் 16 வந்து 4ஆல் பஹகி பண்ணால் விடை வந்து 4 வரும். அடுத்து எங்கே பாருங்க நெகட்டிவ் 30 bahagi dengan பாசிட்டிவ் 5. ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ விடையும் நெகட்டிவ்ல வந்து முடியுது. ஸோ bahagi dengan darab சேம் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ operasi bahagi dan operasi darabல வந்து பார்த்தீங்கன்னா, darabனாக்கா எல்லாமே darab தான் பண்ணுறோம், பாகினா எல்லாமே பாகி தான் பண்ணுறோம். அங்கே தம்பா தோலா அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்க வேண்டாம். ஓகே, இப்போ சில கேள்விகளை பார்ப்போம். இங்கே வந்து darab இருக்கு, bahagiயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் darab பார்ப்போமே. ஸோ ஏ. ஓகே, நெகட்டிவ் 5 darab நெகட்டிவ் 4. ஓகே, ஃபார்முலா பாருங்க, பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் pun பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவும் நெகட்டிவ் தான். ஓகே, இதுதான் ஃபார்முலா for darab dan bahagi. ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் jadi பாசிட்டிவ், 5 4 பெருக்குனா 20. பி நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ்னா கண்டிப்பாக நெகட்டிவ் தான் இருக்கும். ஸோ 6 நாள் 24. சி பஹாகிக்கு வந்துட்டோம். ஸோ பஹாகி ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ விடை நெகட்டிவ்ல தான் இருக்கும். சென்னாம் பாகி 2 வந்துட்டு டிக்கு. ஓகேவா? டி நெகட்டிவ் பஹாகி நெகட்டிவ். ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல வந்துடும். 12 பாகி 2 வந்துட்டு எண்ணம். ஓகே, ஸோ வாய்ப்பாடு தெரிஞ்சால் அதை நீங்கள் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போகலாம், உங்களுக்கு கால்குலேட்டரே தேவைப்படாது. அடுத்து வர கேள்வி பார்ப்போம். இன்னும் இதுவும் உங்கள் புக்கு டெக்ஸ்டில் உள்ள கேள்விகள் தான். இப்போ செஞ்சு பார்ப்போமே. ஸோ ஏ நெகட்டிவ் darab நெகட்டிவ். ஸோ நீங்கள் எப்போதுமே மறுபடியும் அந்த ஃபார்முலா எழுதுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நாளுக்கு நாள் வந்து உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும். அதனால் வந்து அதை எழுத ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு தடவையும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், 6 3 18. பி பாருங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ், ஸோ விடை வந்து நெகட்டிவ்ல தான் வரும். 7 2 14. சி பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், 8 நாள் 32. டி பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ விடை மறுபடியும் நெகட்டிவ்ல தான் இருக்கு.
8 48. பாருங்க பஹாகிக்கு வந்துட்டோம். ஸோ பாக்கி வந்து ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ விடை மறுபடியும் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ டோ பிளஸ் பாகி டீக்கு கம்பேர் எஃப் நெகட்டிவ் பாகி நெகட்டிவ். ஸோ விடை வந்து பாசிட்டிவ்ல வந்துடும். லாப்பம் பிளஸ் பாகி எண்ணம் அப்படின்னாக்கா அது வந்து 3ஆ மாறிடுச்சு. ஜி ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ஸோ விடை வந்து நெகட்டிவ் தான். லீமோ பிளஸ் பாகி லீமோ வந்து விடை டீக்கு. ஹெச் நெகட்டிவ் பாகி பாசிட்டிவ். ஸோ விடை வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு டூப்ளோ பாகி இம்பார்ட் வந்து லீமா. உங்களுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தாக்கா மிக சுலபமாக இந்த டராப்பும் பாகியும் வந்து செஞ்சிடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்டது இன்டீஜர்ஸ் நம்பர்ஸை வச்சு எப்படி தம்பா தோலா டரா பாகி பண்ணலாம்னு சொல்லி. ஓகேவா? நன்றி.